தமிழ் சொந்தங்களே வணக்கம். நான் முனைவர் ஜோதி. இந்த சமுதாயத்துல பாருங்களேன், 10 தலைமுறைக்கு மேல படுத்துட்டே சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வாழக்கூடிய காலத்துல தானங்க. ஒருத்தரு என்னதான் பணம் வச்சிருந்தாலும் அவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, பிணம், சடலம் அப்படின்னு பொதுவான பேரை வச்சு தானங்க சொல்லுவாங்க. அப்போ எவ்ளோ பணம் இருக்கிறவங்களும் சரி, இறந்த பின்னாடி அந்த பணத்த எடுத்துட்டு போக முடியுங்களா? சரி, இப்படிப்பட்ட சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு சங்க காலத்திலயும் இருந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். சரி, இத பத்தி எந்த சங்க புலவராவது சொல்லியிருக்காரா? சரி, கீழ அந்த காணொளிய இணைச்சிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். என்னது? நேரம் இல்லையா? சங்ககால மக்களோட வாழ்வியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்குனா தானங்க முடியும். சரி வாங்க போய் பார்க்கலாம்.